ஒரு சமயம் ஸ்ரீ ராமபிரான் ஒரு அரசனை வதம் செய்வதற்கு அம்பு எய்தினார். அவன் அனுமனிடம் அடைக்கலம் அடைய ராமர் அனுமனிடம் அவனுக்கு அடைக்கலம் தராதே என்றும், எவ்வளவு சொல்லியும் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுதான் விடமாட்டேன் என்று ராமபிரானிடம் சொல்ல, வேறு வழி இல்லாமல் ராமர் ஹனுமானிடம் சண்டைக்கு தயாராயினார். கடைசி கட்டத்தில் ராமர் மிகவும் சக்தி வாய்ந்த ராமபானத்தை ஆஞ்சநேயர் மீது எய்தினார். ஆஞ்சநேயரும் எல்லா பானங்களையும் வீசி ராமர் பானத்தை தடுக்க பார்த்தார். முடியவில்லை. கடைசியாக ஆஞ்சநேயர் கண்களை மூடி அமர்ந்து ராமகீதம் உச்சரிக்க ஆரம்பித்து விட்டார். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ராம் 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 என்று. அவ்வளவுதான். ராமர் பானம் மந்திரம் ஹனுமாரை சுற்றி வேலி போல் அமைந்து ஹனுமானை காப்பாற்றி அவனை ஒன்றும் செய்ய முடியாமல் காத்தது. இதனால் அம்பு உலகத்தை அழிக்க தொடங்கியது. அப்புறம் தேவர்கள் சிவன் எல்லாரும் வந்து ராமரை சமாதானப்படுத்தினர். ராமர் பானம் திரும்பி ராமர் கைக்கே வந்தது. பாருங்கள், ராமர் மந்திரம் ஸ்ரீராம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று. இந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீராம் என்ற ராமர் மந்திரத்தை அனுதினமும் உச்சரித்து வந்தால் எந்த ஆபத்தும் அண்டாது என்பது இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. साम्राज्यं महाराज्यं महाराजराजपद्यं श्री जयवीर स्वामी आंजनेय मंगलारती निरांजनं समर्पयामि. சார்வரி நாம சம்பட்சர தனுர்மாத மூல நட்சத்திர அமாவாசை இன்னைக்கு தான் வந்து ஜெயவீர ஆஞ்சநேயர் பர்த்டே. நாட் ஓன்லி ஃபார் ஜெயவீர ஆஞ்சநேயர், எல்லா ஆஞ்சநேயருக்கும் பர்த்டேங்கிறது அன்னைக்கு தான். இந்த பிறந்தநாள் அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம வழிபடுறோம் அப்படின்னா எல்லா விதமான சகல பாப விமோச்சன அப்படின்பாங்க. ஒரே வார்த்தையில தமிழ்ல சொல்றதா இருந்தா சகல பாப விமோச்சனம். அதுக்கு ஒரே ஒரு மருந்து என்னன்னா அவர் ஆஞ்சநேயர் தான். அவரை வழிபட்டோம்னு சொன்னா நமக்கு சகல பாப விமோச்சனம் கிடைக்கும். அப்போ எல்லாரும் அவாவா வந்து என்ன பண்ணணும்னா அவாவா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இந்த தனுர் மாதத்துல அமாவாசை அன்னைக்கு மூலாம் நட்சத்திரத்துல வரக்கூடிய அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம வழிபட்டோம்னு சொன்னா நமக்கு உண்டான எல்லா விதமான பாபங்களும் போக்கும். நிறைய பேர் வெத்தலை மாலை போடுவா, நிறைய பேர் பார்த்தா வடமாலை கட்டுவா, அதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆனா உத்தமம் என்னன்னா ஆஞ்சநேயரை போய் அவர் திருவடி சரணடைஞ்சாலே போறோம். அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொன்னான்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொன்னான். இந்த பழமொழியை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்றா, அடி உதவுங்கிறா. அது கிடையாது அர்த்தம். அடிங்கிறது திருவடி, அது பகவானுடைய திருவடி. அந்த திருவடியை சரணடைஞ்சோம்னா அடைஞ்சிட்டோம்னா அவ உதவுற மாதிரி யாரும் உதவ மாட்டா அப்படிங்கிறதால அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இந்த ஜெயவீர ஆஞ்சநேயருக்கு இன்னைக்கு இந்த சோழவந்தான் கிராமத்து மக்கள் ரொம்ப சிரத்தையா வந்து வணங்கிட்டு போறா. எல்லாருக்கும் சுபிட்சம் உண்டாகட்டும், நல்லது நடக்கும்.